இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து நியூசிலாந்துக்கு எதிரான 2வது ஓடிஐ மேட்ச் வந்து விளையாடினாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 90 ரன் வித்தியாசத்தில் இந்திய அணி வந்து அபார வெற்றி பெற்றாங்க. ஸோ டாஸ் ஜெயிச்ச இந்தியா வந்து பேட்டிங் தான் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி பேட்டிங் ஆடினாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரோஹித் சர்மா மற்றும் ஷிக்கர் தவானோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக வந்து இருந்தது. ஸோ நம்ம ரோஹித் சர்மா அவர்கள் வந்து 87 ரன் அடித்தார். அவர் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தவான் அவர்கள் வந்து 66 ரன் வந்து அடிச்சாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோலி அவர்கள் வந்து 43 ரன்ல வந்து அவுட் ஆகிட்டு வெளியில் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தி ராயுடுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக வந்து 47 ரன் வந்து அடித்தார். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை MS தோனி அவர்கள் வந்து களமிறங்கினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 48 ரன் வந்து அடித்தார். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட சேர்ந்து நம்ம கேதார் ஜாதவ் வந்து இறங்கினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 22 ரன் வந்து அடித்தார். ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓவரில் வந்து 324 ரன்னுக்கு வந்து 4 விக்கெட் வந்து இழந்தாங்க இந்திய அணி. ஸோ 325 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் வந்து நம்ம நியூசிலாந்து அணி வந்து பங்கமாக வந்து களமிறங்கினாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கஷ்டமான டார்கெட். ஸோ எப்படி சமாளிப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப மோசமான பேட்டிங் லைன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த டீம் தரப்பில் வந்து பிரேஸ்வெல் மட்டும்தான் வந்து அரை சதம் வந்து அடித்தார். மிச்சம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 20 ரன் 30 ரன் ஸோ அந்த மாதிரி அவுட் ஆகிட்டாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இவங்க வந்து 234 ரன்னுக்கே வந்து ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி தரப்பில் வந்து குல்தீப் யாதவ் வந்து அட்டகாசமான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. 45 ரன் கொடுத்து 4 விக்கெட்டை வந்து வீழ்த்தியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புவனேஸ்வர் குமார் அதுக்கப்புறம் யுவேந்திர சஹல் அவர்கள் வந்து 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. முகமது ஷமி மற்றும் கேதார் ஜாதவ் வந்து ஒவ்வொரு விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீம் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வலுவான டீமாக தான் வந்து இருக்குது. ஸோ பேட்டிங்காக இருக்கட்டும் பவுலிங்காக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இதே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்கன்னா இந்த சீரீஸை வந்து ரொம்ப ரொம்ப அலேக்கா வந்து 5-0 என்ற கணக்கில் வந்து இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போச்சு. ஏன்னா வந்து ரிப்பப்ளிக் டேல வந்து இது வரைக்கும் வந்து இந்திய அணி வந்து 3 மேட்ச் வந்து விளையாடி இருக்கு. ஸோ 3 மேட்ச்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சது இல்லை. ஸோ முறையாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு வந்து இந்திய அணி வந்து மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங். ஸோ ஒரு புதிய சாதனை வந்து படைச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்திய அணி வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசமான வெற்றி வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு நடந்த மேட்சை பற்றி உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்க.